அன்பான ஓப் சேனல் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக வாலிபர்களே எழுந்திருங்கள், இது உங்களுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்திகளை கேட்டு வருகிறோம். அரைஸ் யூத், இட்ஸ் யோர் டைம். இந்த நாளிலும் கூட நாம் 5வது தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, நீயே முத்திரை மோதிரம், யூ ஆர் சிக்னட் ரிங். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட அப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஒரு இருவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண், இருவருமே காதலித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கிறார்கள். பெரியோர்களால் திருமணமும் நிச்சயிக்கப்படுகின்றது. அப்பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த நபர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் காதலித்த அந்த பெண்ணுக்காக அவர் கடினமாக உழைத்து ஒரு மோதிரத்தை எடுத்து வந்து அவருடைய கரங்களிலே போடுகின்றார். அந்த கரங்களிலே போட்டு விடும் பொழுது, அந்த பெண் தன்னுக்கு பங்காக அவளும் தன்னுடைய நபருக்கு, தன்னானவனுக்கு அந்த ஒரு காரியத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவரும் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த பெண்ணும் ஒரு மோதிரத்தை அவருக்கு போட்டு விடுகின்றதை பார்க்கிறோம். இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. இருவருக்கும் அடையாளமாக இந்த 2 மோதிரங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இந்த மோதிரத்தை போட்டுவிட்ட அந்த மணமகன் அல்லது அந்த பையன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அவன் வெளியே செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகிறது. வெளியூருக்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவன் அங்கே கடந்து சென்று விடுகின்றான். அவன் சொல்கின்றான், நான் மீண்டும் வருவேன், மீண்டும் வந்து நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் தூர தேசத்திற்கு வேலைக்காக அவன் கடந்து செல்கின்றான். அப்படி அவன் அங்கே கடந்து செல்லும் பொழுது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த பெண் ஒரு முறை அவளுடைய வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு விபத்து நேரிடுகின்றது. அந்த விபத்திலே அந்த பெண்ணுடைய முகம் ஒரு பகுதி அடிபடுகின்றது, காயங்கள் படுகின்றது. தன்னுடைய முகத்தை அவள் கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தப்படுகின்றாள். என்னுடைய முகம் இப்படி ஆகிவிட்டதே, நான் யாரை காதலித்தேனோ அவர் என்னை பார்த்தால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்ற அந்த ஒரு பயத்திலே அந்த பெண் அந்த நபரிடம் பேசுவதை விட்டுவிட்டால், தொடர்பு கொள்வதை விட்டுவிட்டால். இப்படியே நாட்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. அவரும் தூர தேசத்திலிருந்து இந்த பெண்ணிற்கு தொலைபேசியில் அவர் அழைக்கின்றார். ஆனால் தொலைபேசியை அந்த பெண் எடுக்கவில்லை. அவர் கடிதங்கள் மூலமாக பேசுகின்றார், பேச முடியவில்லை. கடைசியாக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஓடங்கள் முடித்து அவர் மீண்டும் வர வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு இந்த பெண் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த பெண் என்ன நினைத்தால், இந்த பெண்ணுக்கு கேள்விப்பட்ட செய்தி அந்த நபருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை அவள் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் வருத்தம் அடைகின்றாள். ஏனென்றால், ஐயோ, அந்த நபரை நான் நேசித்திருந்தேன், ஆனால் இப்பொழுது அவருக்கு வேறொரு நபருடன் கூட திருமணம் நடக்கப் போகின்றது என்று கவலையோடு கூட அந்த பெண் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய தாயார் சொல்கின்றார், இதோ இதுதான் அந்த திருமண பத்திரிகை, இதை நீ வாங்கி பார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதோ இதுதான் திருமண பத்திரிகை, இதை நீ வாங்கி பார் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த பெண் அந்த திருமண பத்திரிகையை பார்த்து அவள் பார்க்கக்கூட மனதில்லாமல் அதை தூக்கி எறிந்து விடுகின்றாள். அந்த மணமகன் வருகின்றான். சில மாதங்களுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுடைய அறைக்கு செல்கின்றான். இந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது, அந்த திருமண பத்திரிகையிலே இருந்த பெயர்கள் அந்த இருவருடைய பெயர்கள் தான். ஆனால் இந்த மணமகன் தன்னுடைய கரங்களில் இருந்த அந்த மோதிரத்தை அவளுக்கு காண்பித்து, நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்தேன், உறுதிமொழி அளித்தேன், நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மழை பொழிந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, மோதிரம் என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது, அன்பின் சின்னமாக இருக்கிறது. அநேகர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த மோதிரத்தை ஒருவருக்கு பரிசாக கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சில மாநிலங்களில், சில தேசங்களில் நாம் பார்க்கலாம், நிச்சயமாகவே மோதிரங்களை அவர்கள் திருமணத்தின் அடையாளமாக பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு இந்த நாளிலே கர்த்தர் வாலிபர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீயே தேவனுடைய முத்திரை மோதிரம், நீ என்னுடைய
முத்திரை மோதிரமாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். அதாவது தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த அவர் ஒரு மோதிரத்தை அவர் சொல்கிறார். என்ன மோதிரம் என்று பார்க்கும் பொழுது, நான் அணியக்கூடிய முத்திரை மோதிரம் நீதான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். முத்திரை மோதிரமா, அப்படி என்றால் என்ன என்ற கேள்விகள் பலருக்கு இருக்கலாம். அநேகர்கள் இந்த வேத வசனத்தை வாசித்தும் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் படிக்க போகின்றோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனை உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? அவர் பார்க்கும் பொழுது செருபாபேல் எனக்கூடிய ஊழியக்காரனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னை நான் சேர்த்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஒரு காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அன்பான வாலிபர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த வேத வசனத்தின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய கரங்களில் இருக்கிறாய், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த முத்திரை மோதிரத்துக்குரிய முக்கியத்துவத்தை குறித்து நாம் அதிகமாக இந்த நாளில் கூட நாம் படிக்க போகின்றோம். நாம் ஆழமாக செல்லாவிட்டாலும் வேதாகமத்தில் இந்த முத்திரை மோதிரத்துக்கான இடம் என்ன, அங்கீகாரம் என்ன, ஏன் கர்த்தர் இந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். முத்திரை மோதிரம் என்பது பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்கள் காலகட்டத்திலே ராஜாக்களால் அவர்கள் மாத்திரமே அணியக்கூடிய ஒரு மோதிரமாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய விரல்களிலே அதை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அவர்கள் மாத்திரமே போடக்கூடிய ஒரு மோதிரமாக இருந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் புத்தகத்திலும் முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். நெகேமியா புத்தகத்திலும் முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். எஸ்தர் புத்தகத்திலும் முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். தானியேல் புத்தகத்திலும் முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் இந்த முத்திரை மோதிரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ராஜாவின் அதிகாரத்திற்கு அடையாளமாக இது இருக்கிறது என்று பார்க்கலாம். நாம் வாசிக்கலாம் ஒரு வேத வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாதே என்றான். இங்கே நாம் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ராஜாவினால் முத்திரை போடப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட அந்த சட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாதே என்று வேதவசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் முத்திரை மோதிரம் எதற்கு அடையாளமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, ஒரு சட்டத்தை பிறப்பிக்கும் பொழுது அந்த முத்திரை மோதிரத்தால் ஒரு முத்திரை இடுவார்கள். அந்த முத்திரை இட்ட பிறகுதான் அந்த காரியம் அங்கே அமலுக்கு வரும் என்று பார்க்கிறோம். அவர் போட்ட அந்த சட்டம் அங்கே வரும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் முத்திரை மோதிரம் மிக மிக முக்கியமான ஒரு மோதிரமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அந்த முத்திரை மோதிரத்தை வைத்துதான் ராஜா தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய மக்களுக்கு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தன்னுடைய சட்டத்தின் வாயிலாக அதில் அந்த தாளிலே இதழிலே அவர் முத்திரையிட்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்று கூட அநேக முத்திரைகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அநேக காரியங்கள் இங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அரசாங்கத்திலே அரசாங்க சான்றிதழே அவர்களுடைய அந்த காரியத்தை அவர்கள் தாள்களிலும் சரி, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டிலும் சரி, அவர்கள் முத்திரை போட்டு கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவர்கள் சீல் அடித்து கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் அந்த காலகட்டத்திலே ராஜாக்கள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய முத்திரை மோதிரமாக இருந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சற்று சிந்தித்து பாருங்களேன், எவ்வளவு முக்கியமான ஒரு மோதிரம் இது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், என்னுடைய முத்திரை மோதிரம் நீதான் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். பிரியமானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் பொழுது இங்கே கூட முத்திரை மோதிரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தானியேலை சிங்கக்கெபியில் போடும்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ராஜா அதற்கு முத்திரை போட்டு விடுகின்றார். ஆனால் தானியேலை இதை போடுகின்றார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே தானியேலை அவர் ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவர் முத்திரை போட்டது நிமித்தமாக ஐயோ அந்த சட்டத்தை மாற்ற முடியாது என்று அவரால் மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம். ஆகையால் முத்திரை மோதிரம் மிக மிக முக்கியமானதாக
அந்த காலகட்டத்திலே இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் கூட நம்முடைய திருச்சபைகளிலும் சரி, அரசாங்கத்திலும் சரி, அவர்கள் போடக்கூடிய அந்த முத்திரை மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் முத்திரை மோதிரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து முத்திரை மோதிரம் என்கிறார் என்றால், வாலிபர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம், நீயே என்னுடைய முத்திரை மோதிரம் என்கின்றார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்று நான் தேவனுடைய பார்வையிலே முத்திரை மோதிரமாக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாகிய உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய முத்திரை மோதிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? வாலிபர்களே, நீங்கள் தேவனுடைய முத்திரை மோதிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் 3 காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். 3 காரியத்தை குறித்து நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. முதல் காரியம், இந்த முத்திரை மோதிரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, முத்திரை மோதிரம் பிறருடைய நன்மைக்காக போராட வேண்டும். எதற்காக ராஜா இந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்துகின்றார் என்று பார்க்கும் பொழுது, அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்திலே அந்த தேசத்தின் குடிகளுக்கு, அந்த தேசத்தின் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக சில சட்டங்களை அவர் பிறப்பிப்பார். அந்த சட்டங்கள் அமலுக்கு வர வேண்டும் என்றால் அந்த மோதிரத்தினால் முத்திரை போடப்பட வேண்டும். ஆகையால் அந்த மோதிரம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையே முத்திரை மோதிரம் என்று சொல்கிறார். முத்திரை மோதிரம் என்று சொல்லும் பொழுது, மோதிரம் என்று சொல்லும் பொழுது அது உயிரில்லாத ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து முத்திரை மோதிரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஜீவன் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முத்திரை மோதிரத்தை வைத்து ராஜா என்ன செய்வார்? பிறருடைய நன்மைக்காக போராடுவார், அல்லது பிறருடைய நன்மையை கொண்டு வரக்கூடிய சட்டங்களை பிறப்பிப்பார். இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் முத்திரை மோதிரம் என்கிறார் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், முத்திரை மோதிரம் பிறருடைய நன்மைக்காக போராட வேண்டும். நீங்களும் நானும் பிறருடைய நன்மைக்காக போராட வேண்டும். வாலிபர்களே, ஆண்டவர் உங்களை பிறருடைய நன்மைக்காக போராட அழைக்கிறார். உங்களை ஆண்டவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வாலிபர்களை குறித்து நாம் பேசும் பொழுது அநேக வாலிபர்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் யோசேப்பை போல ஒரு வாலிபனை நிச்சயமாகவே நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யோசேப்பை ஒரு ஸ்தானத்தில் வைக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து 42 நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடக்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ராஜா யோசேப்பை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிறார், நீ உத்தமனாய் இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நீ என்னென்ன செய்ய நினைக்கிறாயோ நீ அதை செய். இந்த பஞ்சம் வருவதற்கு முன்பதாக நீ எவ்வளவு நன்மை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய், உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று ராஜா சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன நடந்தது என்று நாம் 41 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மிக முக்கியமானது. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சாரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ராஜா தேர்வு செய்கிறார். யோசேப்பிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை ராஜா அவர் கண்டு கொள்கின்றார். ஆகையால் யோசேப்பை பார்த்து, இந்த தேசத்தை நான் உன்னுடைய கையில் நான் கொடுக்கிறேன், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னை விட பெரியவனாய் இருப்பேன், மீதம் அனைத்து அதிகாரங்களும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக பார்வோன் ராஜா தன்னுடைய கையில் போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யாருடைய கையிலே போட்டு விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம்? யோசேப்புடைய கையிலே போட்டு விட்டார். அப்படி என்றால் அந்த முத்திரை மோதிரம், என்னுடைய அதிகாரத்தை உன்னுடைய கையிலே நான் கொடுக்கிறேன், இந்த தேச மக்களுக்கு நீ நன்மை செய் என்று அந்த ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆண்டுடைய பார்வையிலே முத்திரை மோதிரமாக இருக்கிறோம் என்றால், வாலிபர்களே, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பிறருடைய நன்மைக்காக போராட வேண்டும். பிறரை குறித்து, ஐயோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவருடைய வாழ்க்கையில மேலே வர வேண்டுமே, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற அந்த ஒரு வாஞ்சை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த ஒரு தாகம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 4 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 4 வாலிபர்கள் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த திமிர்வாதக்காரனால் நடக்க முடியவில்லை, அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அவன் ஒருவேளை கேள்விப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவிடம் அழைத்து செல்ல யாரும் இல்லை. அவனுடைய சொந்தக்காரர்கள் இல்லை, அவனுடைய குடும்பம் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் இந்த 4 வாலிபர்கள், இவருடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த 4 வாலிபர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள். நான் பிறருடைய நன்மைக்காக போராட வேண்டும், இந்த சகோதரனுக்கு இங்கே சுகம் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் அவர்கள் அவனை சுமந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்த நிமித்தமாக இயேசுவிடம் அழைத்து செல்ல முடியவில்லை. அப்பொழுது 4 பேர் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் மேலே ஏறி அங்கே கோபுரத்தை பிரித்து உள்ளே இறக்கி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எதற்காக இந்த 4 வாலிபர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த திமிர்வாதக்காரனை ரட்சிக்க வேண்டும், இந்த திமிர்வாதக்காரனை அழைத்து வர வேண்டும்? ஒரே ஒரு காரணம், இந்த மனிதனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், இந்த மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இன்று நீங்களும் நானும் அவனுடைய பார்வையிலே முத்திரை மோதிரமாக இருக்கிறோம் என்றால் பிறருடைய நன்மைக்காக நீங்கள் போராட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அன்று யோசேப்பை அழைத்தது போல, வேதாகமத்திலே இந்த 4 வாலிபர்களை அழைத்தது போல உங்களையும் வாலிபர்களை ஆண்டவர் அழைக்கிறார். பிறருடைய நன்மைக்காக நீங்கள் போராடுங்கள். சில நேரங்களில் பிறருடைய நன்மைக்காக போராடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவது காரியம் இந்த முத்திரை மோதிரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முத்திரை மோதிரம் எப்பொழுதும் அழகாகவும் கவரத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது முத்திரை மோதிரம் எப்பொழுதும் அழகாகவும் பிறரை கவரத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள், ராஜா உடைய விரலில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரம் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராஜா அங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி, நடக்கும் பொழுதும் சரி, எல்லா இடத்திலும் ஜனங்கள் அவரை உற்று பார்ப்பார்கள். அப்படி என்றால் அவருடைய கையிலே அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த முத்திரை மோதிரம் மிக முக்கியமானது. அது அழகாக இருக்க வேண்டும், தன்னை கவரத்தக்கதாக இருக்க வேண்டும், பிறரை கவரத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக அது இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே முத்திரை மோதிரம் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் பிறரை கவரத்தக்கதாகவும் நாம் எப்பொழுதும் அழகாகவும் புதிதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த முத்திரை மோதிரம் எதனால் உருவானது என்று பார்க்கும் பொழுது தங்கத்தினால் உருவானது என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் அந்த தங்கம் உருவாக அது எவ்வளவு கஷ்டத்தை கடந்து செல்ல வேண்டியது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதை ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய மண்ணால் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அதை அவர்கள் நெருப்பிலே போட்டு சுட்டெரிக்க வேண்டும், உருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கு பிறகுதான் அது தங்கமாக மாறுகின்றது. அது தங்கமாக வந்த பிறகு அதை அழகான ஒரு மோதிரம் போல வடிவமைக்க வேண்டும். இத்தனை காரியங்கள் கடந்த பிறகு அதை பார்க்கும் பொழுது அழகாகவும் கண்ணை கவரத்தக்கதாகவும் அந்த தங்கம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து முத்திரை மோதிரம் என்று சொல்கிறார் என்றால் நீங்கள் பிறருக்கு முன்பாக அழகாகவும் புதிதாகவும் பிறரை உங்களுடைய அன்பினால் கவரத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். வாலிபனே, நீ எதை வைத்து பிறரை கவர்ந்து கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய வெளித்தோற்ற அழகை வைத்து கவர்ந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லது உன்னுடைய அழகான முடியை வைத்து கவர்ந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லது உன்னுடைய திறமையை வைத்து கவர்ந்து கொண்டு இருக்கிறாயா? இன்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய உள்ளான இருதயத்தை வைத்து பிறரை கவர வேண்டும். உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வைத்து நீ பிறரை கவர வேண்டும். உன்னுடைய தூய்மையான பேச்சை வைத்து நீ பிறரை கவர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள்.
அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கக்கூடிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் எவ்வளவு அழகாக அது சோதிக்கப்பட்டு உன்னதமான ஒரு நிலையை அடைகின்றதோ, அதே போல வாலிபனே உன்னுடைய இளமை காலத்தில் உன்னுடைய அழகும் உன்னுடைய தாளந்தும் உன்னுடைய பேச்சும் அனைத்தும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை கவர வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய அன்பான குணத்தினால் நீ பிறரை கவர வேண்டியவனாக இருக்க வேண்டியது என்று பார்க்கிறோம். யோவான் 15 என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். வெளித்தோற்றமாக திராட்சை செடியை பார்க்கும் பொழுது அழகான இலைகளோடு கூட பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் அது கனி கொடுக்கவில்லை என்றால் எத்தனை ஓடங்கள் எத்தனை மாதங்கள் அந்த நபர் அந்த தோட்டக்காரர் அதை வைத்திருப்பார், அதை பிடுங்கி எறிந்து விடுவார். அதே போலவே நீங்கள் வெளித்தோற்றத்திலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், கண்ணை கவரத்தக்கவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களிடம் கேட்கக்கூடிய அந்த அழகு கனிகளை கொடுக்க வேண்டும். வாலிபனே, உன் வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா? வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையிலே கனியை நீ கர்த்தருக்கென்று கொடுக்கிறாயா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக தேர்வு செய்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22 தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் சாதாரண மனிதர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் நிற்பான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உன்னை நீ சரி செய்து கொள், உன்னை புதிதாக்கிக்கொள். ஆண்டவர் அதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறேன். மோதிரம் அது நிச்சயமாகவே அது பொருள், அதுக்கு உயிர் இல்லை. பிறர் அதை சுத்தம் செய்தால்தான் அதால் சுத்தம் செய்ய முடியும், சுத்தமாக முடியும். அதே போலவே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க முடியும். ஆகையால் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கக்கூடியவராக சுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, மூன்றாவது இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முத்திரை மோதிரம் எதற்காக படைக்கப்பட்டதோ அதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த மோதிரம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாகவே அந்த ராஜா அந்த மோதிரத்தை பார்த்து நிச்சயமாக அதை எரிந்து விடுவார். ஆனால் அது பொருளுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ முத்திரை மோதிரம் என்று சொல்கிறார் என்றால் உங்களுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் உங்களுக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். எப்படி இந்த முத்திரை மோதிரம் நன்மைக்காக பயன்படுத்தப்படுகின்றதோ, அந்த முத்திரை மோதிரம் படைக்கப்பட்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறதோ, அதே போலவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. வாலிபனே, உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. முத்திரை மோதிரமாகிய நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதோடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்று ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன சொன்னாரோ அதை செய்து வருகிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கையிலே நாம் இருக்கிறோம். அவர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எதற்காக நம்மை அவர் அழைத்தாரோ படைத்தாரோ அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். வாலிபனே, இன்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய முத்திரை மோதிரம் நீ எப்பொழுதும் என்னை மகிமைப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த செய்தி கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையானது அநேக வாலிபர்களை தொட்டு அவருடைய வாழ்க்கை மாற கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமென்.